நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். என்றென்றும் மனதில் உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய, அடுத்தவர்களை கெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாத மிதுன ராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய சனி பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும்? சார், சில பேர் சொல்கிறாங்க, சார் சனி பயிற்சி இப்பயே இல்லையே, அப்புறம் தானே அப்படின்னா, பயிற்சின்னா என்ன சார்? ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு சனி மாறுறார், அதுதானே பயிற்சி இல்லையா? இப்போ சனி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வரார், அவ்வளோதான் நமக்கு வேண்டியது. அவர் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டாக வராரா, பேக் ஃபார்வேர்டாக வராரா, அதெல்லாம் இல்லை இல்லையா? கும்பத்திலேருந்து மீனத்திற்கு இடம்பெயர்க்கிறார், அவ்வளோதான். தட் எண்ட்ஸ் தி மேட்டர். ஸோ அதனால் அது இந்த மார்ச் எண்டில் வருது. சில பேர் 29ன்றாங்க, சில பேர் 30. ஏன்னா நைட்டு 11:30 மணிக்கு அவர் பெயர்றார். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன சந்தின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் இந்த ஒரு வார்த்தை உண்டு ஜாதகத்தில், ஜோதிடர்கள் சொல்வது சந்தி, கிரக சந்தி, நட்சத்திர சந்தி அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி சந்தியாக இருக்கக்கூடியது மார்ச் எண்டுன்னு வச்சுப்போமே. ஸோ ஏப்ரல் 1 நமக்கு எப்படி சார் இருக்கும்? சனி பயிற்சி எப்படி இருக்கும்? சரியா? இந்த பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னாடி, பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிரக பொசிஷன் பார்த்துக்கலாம். ஆனால் நான் முதல்ல ஒரு காணொலி போட்டிருக்கேன், 6 பேரும் ஒரு இடத்துல கும்மி அடிக்கிறாங்க. மிதுன ராசிக்கு அந்த கிட்டத்தட்ட 4ல் 2ல் செவ்வாய், 4ல் கேது, மற்ற எல்லாரும் அங்கே உட்காந்துருக்காங்க. 12ல் குரு, மற்ற எல்லாரும் எங்கே உட்காந்துருக்காங்க? சூரியன் இருக்கும், நமக்கு தெரியும். சூரியன் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறவர், நம்ம வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்காரர் சந்திரன், இவர் எல்லாமே சனி பயிற்சியில் ஆரம்பத்தில் அங்கே உட்காந்துருக்காங்க. சனி ராகு அதுவே ரொம்ப எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த இடத்துல சூரியன் சந்திரன் அமாவாசை அன்னைக்கு சனி அங்கே சேர்றாரு. சூரியன் சந்திரன் ராகு, நம்ம வீட்டுக்காரர் புதன், 12ஆம் வீட்டுக்காரர் சுக்கிரன், இது தவிர 12ஆம் வீட்டுக்கு குரு இங்கே இருக்காரு. அந்த குருவனுடைய வீட்டில் தான் இந்த 6 பேரும் உட்கார்றாங்க. அந்த சமயத்தில் சனி பயிற்சி நடைபெறுகிறது. ஸோ இந்த சனி பயிற்சி எதிர்வரக்கூடிய நாட்களில் 2.5 வருடங்கள் நமக்கு எப்படி இருக்கும்? ஒன்று சார், நமக்கு சனி பயிற்சின்னு கவனிக்கச்சு, முதல் 3 மாதம் ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடியது. அடுத்தது 1 வருடம் வரக்கூடிய விஸ்வாவச வருஷம் நமக்கு எப்படி இருக்கும்? அடுத்து வரக்கூடிய நாட்கள் 2.5 வருடம் எப்படி இருக்கும்? ஒரு பயிற்சி அப்படின்னா ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போது சூரிய பயிற்சின்னு சொல்லச்சே நம்ம மாதம் மாலை பலன் சொல்கிறோம். அதை வச்சு எதை சொல்கிறோம்? வருடத்தில் இருக்கக்கூடிய பலன் தான், ஆனால் ஃபோக்கஸ் உடம்பிலே இருக்கக்கூடியது தான். ஆனால் அந்த கண்கள் வலது கண் இடது கண் இப்போ அந்த அளவுக்கு வந்துச்சு டாக்டர்கள் இல்லையா? அந்த மாதிரி ஃபோக்கஸ் அந்த மாதிரி நமக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா சூரியன், புதன், சுக்கிரன் இவர்கள் 3 பேரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையும், சனி ராகு பூரட்டாதி நட்சத்திரத்திலையும், சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காங்க. ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து ராகு இந்த பக்கம் வந்துடுவார், சனி அந்த பக்கம் போயிடுவார். ராகு உல்டாவாக வரதுனால கொஞ்சம் நமக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான குருவனுடைய வீட்டில் உட்கார்றாங்க இவங்க அத்தனை பேரும். 3ஆம் பார்வையாக நம்முடைய 12ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக நம்முடைய 4ஆம் வீட்டையும் மெயினாக சனியினுடைய பார்வை இருக்கிறது. ஸோ 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 4ஆம் வீடு அப்படின்னுச்சு, அது புதனுடைய வீடு. அந்த புதனும், அது நம்ம வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி புதன் சனி பயிற்சியும் போது 7ஆம் குடமாக போய் அங்கே மாட்டிக்கிறார். புதன் அது நீச்ச வீடு, மீனம் அப்படிங்கிறது நீச்ச வீடு. அதனால் சில சங்கடங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும். யாருக்காவது பிரச்சனை இருந்ததுன்னா, அதாவது நிலம் தகராறு அப்படின்னு எதாவது இருந்தது அப்படின்னா இது கொஞ்சம் அதிகமாகும். இல்லை கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிலத்தினால் தகராறு வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இந்த சனி பயிற்சியில் அதிகமாக இருக்குது. நம்ம இது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு கணிப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, மற்றவர்களுக்கு குரு புதன் நம்ம பார்க்க வேண்டியது கேது. புதன் ஏன்னா குரு திசையில் புனர்பூச நட்சத்திரம் குரு திசை 25 வயசுக்குள்ளே குரு திசை வராது. 16 வருஷம் இல்லை செல்லு போக பல்லு போகன்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா? அது போக நம்மளுக்கு செல்லு போக நம்மளுக்கு ஒரு 10 வருஷம் இருக்கலாம், 12 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம். அது சரியா? ஸோ மேஜராக இருக்கக்கூடியது புதன் கேது திசைகள் தான் நம்ம பார்க்குறது. இதில் பார்க்குறதுன்னா சனியினால் அஃபெக்ட் பண்ணப்படுது. சனிக்கும் எப்படி இருக்குது? ஏன்னா சனியினுடைய பார்வை 3ஆம் வீட்டு பார்வை இல்லை நமக்கு. புதன் நம்முடைய வீட்டுக்கு சனியினுடைய பார்வை கிடையாது. புதன் நல்ல இடத்துல இருந்தான்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அந்த ஒரு வெளிநாடு செல்வதோ, படிப்பிற்காக வெளிநாடு செல்வதோ, அல்லது புத்தி கூர்மையினால்
ஸோ படிப்புனா புத்திய கூர்மை அப்படி இல்லை. இப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அல்லது இந்த நம்ம ஒரு கம்பெனிலேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்படின்னாலுமே நம்முடைய எஃபிஷியன்சினால தான் அனுப்புகிறாங்க இல்லையா. நாம் அங்கே திறமையை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தான் இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அதெல்லாம் நிகழக்கூடிய சாத்தியக்கூறுகள் நமக்கு அதிகமாக இருக்குது இந்த சனி பெயர்ச்சியில். இந்த ஒரு வருடத்தில் நிச்சயமாக நடக்கும். அடுத்த வருடத்தில் நமக்கு நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. இது புதன் செயல் இருப்பவர்களுக்கு. சப்போஸ் குரு செயல் இருப்பவர்களுக்கு அப்படின்னா, குரு நமக்கு 12 இருக்கிறவர் நமக்கு புதனுக்கு வராரு. அவர் 7ஆம் வீட்டை பார்க்கறதுனாலே அது மட்டும் இல்லை, நம்முடைய 5ஆம் வீட்டை 5ஆம் பார்வை பார்க்குறாரு, 9ஆம் வீட்டை 9ஆம் பார்வை பார்க்குறாரு. அந்த 9ஆம் வீட்டுக்கு ராகுவனுடைய பயிற்சி இருக்குது. அதுக்கப்புறமா லேட்டர் ஸ்டேஜில் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு மேம்பட்டாலுமே சில சின்ன சின்ன பிரிவுகள் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மாத ராசி பலன் வரைச்சே சொல்கிறேன், எந்தெந்த மாதத்தில் அந்த பிரிவுகள் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த பிரிவுகளும் நல்ல பிரிவுகளாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறமா வரக்கூடியதுனால இந்த ஒரு வருடத்தில் இந்த விசுவாச வருடம் ஃபுல்லாகவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் சேர்வதற்கும் இல்லை இங்கே இருக்கிறது சேர்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. மெயினாக இந்த நம்ம வேற ஒருத்தருக்காக நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க தெரியும். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் அது நிறைய நடக்கும். இப்போல்லாம் ப்ரைவேட்லேயே நடக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது திரும்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. திரும்பி நம்ம ஹோம் டவுனுக்கு வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கு சார். அது சனி திசையில் இருந்தாலுமே அல்லது சனியினுடைய 2.5 வருடங்களாக இருந்தாலுமே இந்த எதிர்வரக்கூடிய வருடம் விசுவாச வருடமே நமக்கு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு. இதற்கு அடுத்து சூரியனுடைய பார்வை படும்போது அந்த இடத்துல ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் சூரியன் சந்திரன் தான் இந்த சனி பயிற்சி போது இருக்காங்க. அது இடம் வந்து ஃப்ளக்சுவேஷன், நீர் ராசி அப்படின்னு சொல்கிறது, குருவனுடைய வீடு மீனம். அதனால் அந்த இடத்துல சனி வர்றபோது நமக்கு வந்து சில எதிர்பாராத தூக்கல்கள், எதிர்பாராத தூக்கல்லாம், அதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டோம் சார். 2 வீலர்லேயே போயின்னு இருப்போம். ஃப்ரெண்டு எவனாவது சொல்லுவான், அல்லது வீட்டில் இருக்கவங்க சொல்லுவோம், ஒய்ஃபே சொல்லுவோம், ஏன் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்குறது அப்படின்னு. அது இப்போ சாத்தியம், இந்த வருடம் சாத்தியம். அடுத்த கிட்டத்தட்ட எழுதி வச்சுக்கோங்க, மிதுன ராசிக்கு நீங்கள் ஒரு 1.5 வருடத்துக்குள்ளேயே கார் வாங்கிடுவீங்க. அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளேயே கார் வாங்கிடுவீங்க. 25 ஆரம்பிக்கிறது இல்லையா, 25, 26 மிடிலுக்குள்ளே நீங்கள் கார் வாங்கிடுவீங்க நிச்சயமாக. மிதுன ராசிக்காரர்கள் அந்த ஒரு இந்த ராசி பலன் வந்து நமக்கு அந்த மாதிரி ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் ஒரு சில மைனஸ் இருக்க தான் இருக்குது இல்லையா. செலவுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கார் வாங்கினா செலவு இருக்காதா, வீடு வாங்கினா செலவு இருக்காதா, நம்ம ஒரு சிங்கிள் பெட்ரூம்லேருந்து டபுள் பெட்ரூம் வாடகைக்கே போகிறோம், செலவு இருக்காதா, செலவு இருக்கும். ஆனால் வரவும் இருக்கும். நம்ம வீட்டுக்கு குரு உட்கார்ந்துருக்கார், 7ஆம் பார்வையாக பார்க்குறார். நம்முடைய கணவனால் மனைவிக்கும் மனைவியினால் கணவனுக்கும் வருவதும் அல்லது கணவனுடைய உறவினர்களால் மனைவிக்கும் மனைவியினுடைய உறவினர்களால் கணவனுக்கும் பலன் பெறுவதும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் இருப்பவர்களுக்கு குழந்தையினால் செலவு உண்டாகும். அது என்னென்ன செலவுன்றது அப்புறம் பார்க்கலாம். இப்படி நம்முடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியதாகத்தான் எதிர்வரும் நாட்கள் அமைந்திருக்கின்றன. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்படி அடுத்தது திரை இசை. இது 2 நிழல் இசை சம்பந்தப்பட்டது. ஒளி இசை நிழல் சம்பந்தப்பட்டது தானே. அதுவும் குருவனுடைய வீடு 10ஆம் வீடு, ராகு உட்கார்ந்துருக்காரு, சனி அங்கே வரார். அந்த குரு நமக்கு இப்போது லக்னத்துக்கு அதாவது மிதுனத்தில் வந்தாலுமே அந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக எதிர்வரக்கூடிய நாட்கள் இருக்கின்றன. சனி பயிற்சின்னு சொன்னால் 2.5 வருடங்கள் இல்லைன்னாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம், இந்த விசுவாச வருடம் நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கிறது. கவலை எடுங்க சார், கொஞ்சம் கவலை இருக்கும், கவலையை விட்டுருங்க. திரும்ப நம்ம ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று வரக்கூடியதாக அமைந்திருக்கும். ஒன்று நம்மளுடைய குலதெய்வத்தை பார்க்குறதுக்கு ஒரு 2-3 தினம் போயிட்டு வருவோம், அல்லது நம்ம வந்து ஊரில் இருப்போம், வெளிநாட்டில் இருப்போம், பிஸ்னஸ் சம்மந்தமாக படிப்பு சம்மந்தமாக திரும்ப ஊருக்கு வந்துட்டு போவோம். இப்படி இந்த அடுத்து வரக்கூடிய வருடத்தில் நம்ம திரும்ப ஒரு செயலை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இதுக்கே நான் பிஸ்னஸை சொன்னோன்னு வச்சுங்களேன், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் ரொம்ப
கட்டுக்கோப்பாக இருக்கணும். அனாவசியமாக வீட்டிலேருந்து சித்தப்பா பையன் வரான், அவனுக்கு ஒன்று கொடுக்கறது, பெரியப்பா பையன் வரான், பிஸ்னஸில் இங்கேருந்து இதை எடுத்துக்கூடா அதை எடுத்துக்கூடா எப்படிலாம் பிஸ்னஸ் எடுக்கக்கூடாது. அப்படி எல்லாம் இல்லாமல் இருந்தால் பிஸ்னஸ் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. இது 3வதாக. 4வதாக ரொம்ப உயர்ந்த சிந்தனையோடு இருக்கக்கூடியது. கூறுகள் நிச்சயமாக நிறைய இருக்குது. இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த உழைப்பு அப்படிங்கிறது வேறு இடம் மாறுவதற்கோ கம்பெனி மாறுவதற்கோ கம்பெனிலேயே ஒரு ப்ரமோஷன், நாம் சில பேருக்கு 5 வருஷம் கழிச்சு தான் ப்ரமோஷன் வரும். ஆனால் இப்போ நமக்கு இந்த வருஷமே ப்ரமோஷன் வரும், 25லேயே நமக்கு ப்ரமோஷன் வரும். அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த வியாபாரிகள்னு இருக்கும் இல்லையா, வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன ரொம்ப மன கஷ்டங்கள், அதுவும் சிறு தொழில் வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு சின்ன சின்ன மன கஷ்டங்கள். சின்ன சின்ன மன கஷ்டங்கள்லாம் எப்படின்னா, சார் இந்த எப்படியும் இந்த ஒரு நம்மளுக்கு எதிர் வரக்கூடிய தீபாவளி வருது, நிறைய விசேஷ நாட்கள் வருது, எப்படி இந்த தரம் ஒரு 25,000 ரூபா தேய்ச்சிடணும், எப்படியாவது உழைச்சி தேர்த்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி லாபம் வந்திருக்கும், அதை எதிர்பார்த்து எப்படி இந்த மாதம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நினச்சி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ ஒரு புதுசாக ஒரு சாமானை இறக்கிறதோ பண்ணிருப்பாங்க. ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு போகாது. அந்த மாதிரி சின்ன சின்ன சறுக்கல்கள், நம்ம எதிர்பார்க்காத இருந்த சறுக்கல் நமக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த சறுக்கல் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். எதிர்பார்க்கணும் எப்படி சார் அப்படின்னா, இப்போ கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்க்கணும், அது நல்லது நடக்கும். இல்லை நான் ஒரு 4 வருஷம் தள்ளி போடுவேன், இப்போதைக்கு அது கிடையாது, அது எதிர்பாராதது இல்லையா. நீங்கள் எதிர்பார்க்கல இப்போ குழந்தை பிறக்கணும், 5 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறக்கணும்னு வச்சுப்போம், அது நடக்கும். ஸோ எதிர்பார்க்காதது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இது விலகி போவதற்கு சான்சஸ் இருக்குது. சனி கொஞ்சம் ஆட்டி பார்க்குறார், வேறு ஒன்றும் கிடையாது. அது குருவனுடைய வீடு. குரு அப்பப்போ நம்மளுக்கு நல்லதை கொடுத்துக்கிட்டே இருக்கார். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும், கவலைப்படாத, ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு குரு நமக்கு தட்டிக்கிட்டே இருக்கார். சனி தட்டுறதை குரு கொட்டிக்கிட்டே இருக்கார். அதனால் நல்ல விஷயங்கள், நல்ல சிந்தனைகள் இருப்பவர்களுக்கு, மிதுனராசிக்காரர்கள் நமக்கு அது மறுவிசேஷமாக இருந்தாலும், திருவாதிரையாக இருந்தாலும், புதர்பூசமாக இருந்தாலும் நிச்சயமாக ஏற்றம் உண்டு என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. வேறு என்ன சார் உபாதைகள் என்ன சார் வரும் அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு வரக்கூடியது பிபி இருக்கவங்க பிபி இருக்கும், சுகர் இருக்கும், மூட்டு வலி இருக்கும், இதெல்லாம் திடீர்னு வருமானு கேட்டால் வராது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஏணியில் ஏறுறோம் விழுந்துடுறோம், வழுக்குதல், ஸ்லிப்பரி அப்படிங்கிறது வரும் சார். இந்த ஸ்லிப்பரி என்ன ராகு கூட சேர்ந்த சனி, ஸ்லிப்பரிக்கு ஜாஸ்தி இருக்குது, சாதகங்கள் இருக்குது. அது ஸ்லிப்பரி வாழ்க்கையிலும் இருக்கலாம், உடல் உபாதையிலும் இருக்கலாம், பணத்துலேயும் இருக்கலாம். பண இழப்பு, காணாமல் போதல், ஒரு நகையை கழட்டி வைக்கிறோம், ஒரு பொருளை கழட்டி வைக்கிறோம், அது காணாமல் போதல், அந்த மாதிரி ஒரு இழப்பு வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. உடல் உபாதைகளில் மெயினாக நமக்கு ஞாபக மறதி ஏற்படுவதற்கு சிலவருக்கு, ஏன்னா பின்னாடி வரக்கூடிய இந்த கேது திசையில் இருப்பவர்களுக்கு அந்த ஞாபக மறதி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சில பேருக்கு இந்த சனியினுடைய பெயர்ச்சியால் எதிர்வரக்கூடிய வருடம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபக மறதியை நமக்கு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் நமக்கு என்ன ரீஎக்யூப் பண்ணிக்க முடியுமா, நம்மளை நம்ம ஏதாவது செஞ்சால் பலன் கிடைக்குமா அப்படின்னா, 2-3 விஷயங்கள். உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காத திருப்பதி ஒரு தரம் போயிட்டு வாங்க. திருப்பதி மலை மேல் இருக்கும் கடவுளை தரிசனம் செய்வது, அல்லது கடலோரம் இருக்கும் கடவுளை தரிசனம் செய்வது, குருவாயூர், திருவனந்தபுரம், அந்த மாதிரி. நமக்கு பிடித்த திருச்செந்தூர் அலைவாய், திருச்சியர் அலைவாய்ன்னு சொல்கிறாங்க, அது அந்த மாதிரி இருக்கக்கூடியது மெயினாக. ஏன்னா திருச்செந்தூர் ஏன் சொல்கிறேன் சார், நீங்கள் முதல்ல திருமலை சொன்னீங்க, பெருமாள். திருச்செந்தூர் ஏன் சொல்கிறீங்கன்னா, 3 இடத்துல பெருமாள் கூடவே முருகன் கூடவே, அதாவது சிவன் கூடவே முருகன் கூடவே பெருமாள் இருக்கார். தில்லை கோவிந்தன், நெல்லையப்பர் கூட நெல்லை கோவிந்தன், இங்கே திருச்செந்தூர் செந்தூர் கோவிந்தன்.
நீங்கள் சுற்றி வரைச்சே பார்க்கலாம். பெருமாள் படுத்துட்டு இருப்பார், பக்கத்துலேயே இருப்பார் முருகனுக்குடியே. அதனால தான் நான் திருச்செந்தூர் சொன்னேன். அந்த இடங்களுக்கு நம்ம ஒரு 2 தடவை 3 தடவை சென்று வந்தோம் ஆனால் நிச்சயமாக மன நிம்மதி கிடைக்கும். நான் பெருசாக மாறிடும் வாழ்க்கைன்னு நான் சொல்ல வரல. வாழ்க்கை மாறாது. அதை மாற்றுறதுக்கு நான் ஒரு பெரிய யோகியும் இல்லை, ஞானியும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு ஏதாவது, சார் இந்த இங்கு பேனா எழுதலை சார் அப்படின்னா வேறு பேனா வாங்கிக்கோங்க, இல்லை இந்த பேனா எல்லாம் பழசு மாதிரி இங்கு போட்டுக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். அந்த மாதிரி விஷயங்கள். சில பேருக்கு இந்த வெளியில் போகச்சே கயிறு ஏதாவது கட்டிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கயிறு கட்டிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா குரு பிரீத்திக்குன்னு கயிறை கொடுத்தாங்கன்னா வாங்கி கையில் கட்டிங்க. குரு பிரீத்தி, ஏன்னா குரு நமக்கு ஏற்றம் தரக்கூடியவர், 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடியவர். குருவுக்குன்னு பிரீத்தி செய்யக்கூடிய இடத்தில் கயிறை வாங்கி கட்டிக்குவாங்க. அவங்க என்ன கயிறு கொடுத்தாலும் பரவாயில்ல, சிவப்பாக இருந்தாலும் மஞ்சளாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா புதனுடைய எதுவாக இருந்தாலும் ப்ரௌனிஷாக இருந்தாலும் பரவாயில்ல, சாம்பல் கலர் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கும். அந்த கயிறு குருவனுடைய பிரீத்திக்காக அப்படின்னு சில பேர் கொடுப்பாங்க. அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கிங்க. மற்ற இதுவெல்லாம் ஒரு உங்கள் இஷ்டம். அதற்கடுத்தது உங்களுக்கு ஏற்றம் வரணும் அப்படின்னா சில பேருக்கு சனியினுடைய பிரீத்திக்காக கயிறு வாங்கி கட்டிங்க. கருப்பு கயிறு, கைகளில், காலில் கட்டாதீங்க, எனக்கு காலில் கட்டுறது பிடிக்கல, கையில் கட்டிக்கோங்க. சனி பிரீத்திக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரையில் பெண்களாக இருந்தால் இந்த தோடு போடச்சே, ஏதாவது இந்த ஒரிஜினல் தங்கம் இருந்து தோடு போட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒரிஜினல் தங்கம் இல்லாத மற்ற தோடு போடுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா குருவனுடைய ஏற்றம் தங்கம், பக்கத்தில் 12ஆம் வீட்டுக்குடையவராக இருந்தாலும் 5ஆம் வீட்டுக்குடையவன் சுக்கிரன், அதனால் ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயப்படி இந்த எதிர்வரக்கூடிய நாட்கள், இந்த வருடமாகட்டும், சனி பயிற்சியாகட்டும், குரு பயிற்சியாகட்டும், எல்லாமே நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகவும் மாற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. கவலையப்படாதீங்க, எதையாக இருந்தாலும் எதிர்கொள்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.